கோவையில் குடியிருப்பு பகுதியில் 2 நாட்களாக சுற்றித் திரிந்த காட்டு மாட்டை வனத்துறையினர் மயக்க ஊசி போட்டு பிடித்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் குருசாமி. குருசாமி, இப்போது மயக்க ஊசி செலுத்தப்பட்ட அந்த மாட்டினுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது? விவரங்கள். கோவையை அடுத்த குருடம்பாளையம் வனப்பகுதியிலிருந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் வெளியேறிய காட்டு மாடு கோவை நகர்பகுதிக்குள் சுற்றித் திரிந்தது. நேற்று அந்த காட்டு மாடு சரவணம்பட்டி விளாங்குறிச்சி பகுதிகளில் சுற்றித் திரிவதை அறிந்த வனத்துறையினர் உடனடியாக ஒரு குழுவினை அமைத்தார்கள். அந்த குழுவினர் காட்டு மாடை தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து வந்த நிலையில் அந்த காட்டு மாடு திடீரென அடர்ந்த புதர் பகுதிக்குள் சென்றதால் அதை எங்கிருக்குது என்பதை கண்டறிய முடியாத நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து காட்டு மாட்டை தேடி வந்த நிலையில் இன்று காலை காட்டு மாடு திண்ணியம்பாளையம் பகுதியில் ஏற்கனவே இருந்த இடத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் தள்ளி திண்ணியம்பாளையம் ஊர் பகுதியில் இருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் முதல் அந்த காட்டு மாட்டை கண்காணித்து வந்த நிலையில் சற்று நேரத்துக்கு முன்பாக அந்த காட்டு மாடு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது. வனத்துறை மருத்துவர் மனோகரன் அந்த காட்டு மாட்டை மயக்க ஊசி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து கிரேன் உதவியுடன் காட்டு மாடு லாரியில் ஏற்றப்பட்டு தற்போது ஆனைகட்டி வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த காட்டு மாட்டை கடந்த 2 தினங்களாக வனத்துறையினர் தொடர்ச்சியாக கண்காணித்து அதனை பின்தொடர்ந்து வந்த நிலையில் தற்பொழுது அந்த காட்டு மாட்டானது பிடிக்கப்பட்டிருக்கிறது. வழிதவறி ஊருக்குள் புகுந்த அந்த காட்டு மாட்டால் பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. எனினும் எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்படும் முன்பாக வனத்துறையினர் தற்போது அந்த காட்டு மாட்டை பிடித்து ஆனைகட்டி வனப்பகுதியில் விடுவிப்பதற்காக கொண்டு சென்றிருக்கிறார்கள். கொண்டு செல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்டு மாட்டினுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது? அதை கண்காணிக்க மருத்துவர்கள் இருக்கிறார்களா? உடனே மருத்துவ குழுவினர் உடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். காட்டு மாட்டினுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கிறது. முதலில் ஒரு டோஸ் மயக்க மருந்தானது செலுத்தப்பட்டு காட்டு மாடானது லாரியில் ஏற்றப்பட்டது. லாரியில் ஏற்றப்பட்டு சிறிது நேரத்திலேயே அந்த காட்டு மாட்டுக்கு மயக்கம் தெளிந்து இயல்பு நிலைக்கு திரும்பியது. மீண்டும் அந்த லாரியில் இருந்தபடி மாடு திமிரியை தொடர்ந்து 2வதாக மீண்டும் ஒரு முறை மயக்க ஊசி செலுத்தப்பட்டு தற்போது காட்டு மாடானது கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தற்போது ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு சென்றவுடனே வனப்பகுதி வந்துவிடும் என்பதால் 1 மணி நேரத்திற்குள்ளாகவே அந்த காட்டு மாட்டை மீண்டும் விடுவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அந்த காட்டு மாட்டை விடுவிப்பதற்காக அதனுடனே மருத்துவ குழுவினரும் வனத்துறையினரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்று இன்னும் ஒரு சில மணி நேரத்திற்குள் அந்த காட்டு மாடானது ஆனைகட்டி வனப்பகுதியில் விடுவிக்கப்பட இருக்கிறது. நன்றி குருசாமி விவரங்களுக்கு.